Hello friends, this is Abila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு Andra style Kodi vepudu எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா உடனே subscribe பண்ணி bell பட்டனை press பண்ணிக்கோங்க. சோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு panல 4 to 5 spoons வந்து oil போட்டுக்கலாம். Oil heat ஆகுனதும் 2 லவங்கம் ஒரு பட்டை போட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நல்லா ஃபைனா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரண்டா ஆகட்டும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. இது வந்து ஆந்திராவோட டிஷ். இது வந்து கோடி வேப்புடு. கோடினா சிக்கனுக்கு சொல்லுவாங்க அண்ட் வேப்புடுனா ட்ரைக்கு சொல்லுவாங்க. ஸோ ட்ரை சிக்கனுக்கு தான் வந்து கோடி வேப்புடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இப்போ வேறு ஒரு பெரிய சைஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஸ்மெல் இருக்கு இல்லைங்களா, இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து நல்லா போகட்டும், அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து கறி லீவ்ஸ், ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் வந்து 3 to 4 பச்சை மிளகா வந்து ஸ்லிட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸ்லிட் பண்ணி போட்டால் தான் அந்த காரம் வந்து நல்லா இறங்கும். அந்த இது ஃபுல்லாகவே வந்து நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆந்திராவில் வந்து நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம அந்த போட்டிருக்கோம் இல்லையா வெங்காயம் ஃபுல்லாக, அது ஃபுல்லாக இது ஆகிறதுக்காக நம்ம உப்பு போட்டுக்கலாம். சாஃப்ட் ஆகிறதுக்காக உப்பு, ஒரு ஸ்பூன் வந்து உங்களுக்கு சில்லி பவுடர் அண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆயில் ஃபுல்லாக மேலே வரட்டும். இப்போ பாருங்கள், அந்த ஆயில் ஃபுல்லாக மேலே வந்துருச்சு பிரிஞ்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். நான் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்களும் போன்லெஸ் எடுக்கணும்ட்டு இல்லை, இதில் வந்து போன் சிக்கன் கூட நீங்கள் போடலாம். பாருங்கள், அந்த மசாலா ஃபுல்லாக வந்து நல்லா கோட் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ்க்காக நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். லிட் க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு 10 மினிட்ஸ்க்காக மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சிக்கன் வந்து ஃபுல்லாக நல்லா இது ஆகும், பாயில் ஆகும். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ்க்காக நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன். ஆயில் ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கனும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வேண்டாம், வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே இது செஞ்சிடலாம். இந்த கொத்தமல்லியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இந்த சிக்கன் வந்து நல்லா ஃபுல்லாக குக் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு ஸ்பூன், அப்புறமா பெப்பர் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த மசாலா போட்டுட்ட பிறகு நிறைய குக் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அது மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெப்பர் போட்டுட்ட பிறகு நிறைய ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் மாறிடும். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. நான் எவ்ரி சண்டே குக்கிங் வீடியோஸ் போடுவேன் அண்ட் எவ்ரி வென்ஸ்டே ஸ்டிச்சிங் ரிலேட்டட் வீடியோஸ் போடுவேன். கண்டிப்பாக என்னோட சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை உங்களுக்கு பண்ணுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி முடிஞ்சிருச்சு. நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் உங்களுக்கு. அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் watching.